ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷைனீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங். என் ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி ஆஃபீஸ் டே. அதனால் காலையிலே வாக்கிங் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சீரக தண்ணி குடித்தேன். வெனஸ்டே மார்னிங் அப்படின்னாலே எங்கள் வீட்டில் ரொம்ப பரபரப்பாக தான் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி ஆஃபீஸ் அப்படின்றதால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை ஃப்ரூட் ஸ்மூதி தான் செஞ்சுருந்தேன். இதுக்கு 10 பாதாம், 10 பிஸ்தா, 30 உலர் திராட்சை, 4 அத்திப்பழம், 2 டேட்ஸு. என்கிட்ட வால்நட் இல்லாததால் நான் வால்நட் போடல. ஆனால் வால்நட் போட்டால் ரொம்ப நல்லது. வால்நட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான ட்ரை ஃப்ரூட் ஸ்மூதி ரெடி ஆகிடும். இந்த ஸ்மூதியை சுகர் பேஷண்ட்ஸும் குடிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏபிசி ஸ்மூதி ஆர் ஜூஸ் மட்டும்தான் சுகர் பேஷண்ட்ஸ் குடிக்கக்கூடாது. சால்ட்டும் பெப்பரும் போட்டு ஸ்கிராம்பிள் எக்கும் கூட சேர்த்து பண்ணியிருந்தேன். இதுதான் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். வெனஸ்டே காலையில் எப்போவுமே லஞ்சும் ரெடி பண்ணிடுவேன். ஏன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கொண்டு போகணுன்றதால. முதல் நாள் நைட்டு டோஃபு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை பிரியாணி செஞ்சு கொடுன்னு கேட்டாங்க. அதனால் டோஃபு பிரியாணி செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு எதையாவது ஒன்று வாங்கிட்டு வந்து இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடுன்னு என்னை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்ச டிஷ்ஷை செஞ்சு கொடுன்னு கேட்டால் பரவாயில்ல, எதையாச்சும் ஒன்று பார்த்துட்டு வந்து இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடுன்னு புதுசாக டிசைனாக கேட்பாங்க. சரி, புதுசாக எதையாச்சும் ட்ரை பண்ணால் அதுவும் நம்மளுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் நல்லா ரெஃபர் பண்ணி யூடியூப்லலாம் பார்த்துட்டு அதை நான் செஞ்சு கொடுப்பேன். அந்த மாதிரி தான் இந்த டோஃபு பிரியாணியும் நான் ட்ரை பண்ணுறேன். ஏதோ எனக்கு பிரியாணி செய்ய சொன்னதால் நான் தப்பிச்சிட்டேன், ஈஸியாக செஞ்சுட்டேன். மற்ற ஏதாச்சும் டோஃபு வச்சு செய்ய சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருப்பேன். பிரியாணியில் என்ன வெஜிடபிள்ஸ் போட்டால் வெஜ் பிரியாணி, சிக்கன் போட்டால் சிக்கன் பிரியாணி, மட்டன் போட்டால் மட்டன் பிரியாணி, அந்த மாதிரி டோஃபு போட்டால் டோஃபு பிரியாணி, அவ்வளோதான். நார்மலாக குக்கரில் செய்கிற பிரியாணி எனக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் இந்த பாத்திரத்தில் இந்த தம் போட்டு செய்கிறாங்க தெரியுமா, அந்த பிரியாணி இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. வீட்டில் செய்யும்போது அம்மா கூட ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனால் நானே தனியாக செஞ்சது கிடையாது. இதுக்கப்புறமா அதை கற்றுக்கிட்டு நிறைய பிரியாணி வீடியோஸாக போடுறேன். பட் இப்போ இல்லை, டயட் முடிஞ்சதுக்கு அப்புறம். டயட் இருக்கும்போது டோஃபு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா பன்னீர்ன்றது வேற, டோஃபுன்றது வேற. பன்னீர் தான் நம்மளுக்கு நிறைய கலோரிஸ் இன்க்ளூட் பண்ணும். ஆனால் டோஃபு அப்படி கிடையாது. டோஃபு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும், கலோரிஸும் ரொம்ப கம்மி தான். சோயா சீடை ஊற வச்சு அரைச்சி வடிகட்டி அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் நமக்கு டோஃபு. இதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது. ஸோ உங்களோட வெயிட் லாஸ் பீரியடில் டோஃபு தாராளமாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரியாணிக்கு நான் பிரியாணி மசாலா போட மாட்டேன் அதிகமாக. சில டைம் போடுவேன், நானே வறுத்து அரைச்சி போடுவேன். அப்படி இல்லைன்னா பிரியாணி மசாலாவே ரெடிமேடாக வாங்கி போடுவேன். சில டைம் பிரியாணி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா பிரியாணி மசாலா கூட தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு என்னோட ஹஸ்பண்டோட தங்கச்சி, என் நாத்தனார் சொல்லி கொடுத்தது. நாங்கள் சென்னையில் இருக்கும்போது அடிக்கடி ஒன்றா சமைச்சு சாப்பிடுவோம். அப்போ அடிக்கடி அவள் பிரியாணி செய்வா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு டைம் அவள் செஞ்சியே காமிச்சிட்டா. எல்லா மசாலாஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்வா. பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் இருந்து அப்பப்போ இன்னும் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா சில டைம் நானும் அப்படி தான் செய்வேன். அதே மாதிரி பிரியாணி செய்கிறதுக்கு இன்னொரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, பிரியாணிக்கு தக்காளியும் வெங்காயமும் நல்லா மேஷ் ஆகணும், நல்லா வதக்கணும். சில பேர் அப்படியே வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு 50% வெந்த உடனே மற்றதெல்லாம் போட்டு வதக்கிடுவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, அது நல்லா வதங்கினோடனே அதுக்கப்புறம் தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம போடணும். அதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி மட்டும்தான் நம்ம ஊற்றணும். அதுதான் சரியான அளவு. சில பேர் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஐயோ குழஞ்சிடுச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நல்லா ஆவி பறக்க டோஃபு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை கிளறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நான் தயிர் ஊற்றிட்டதால எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடலை. அப்படி தயிர் ஊற்றாதவங்க இந்த நெய் கூட எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சு விட்டு அதுக்கப்புறமா கிளறுனா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஈவினிங் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா மளிகை ஜாமான் கொஞ்சம் இல்லை. ஸோ நாங்கள் டிமார்ட் போயிருந்தோம். கோயம்புத்தூரில் எனக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸு டிமார்ட் தான். நாங்கள் சென்னையில் இருந்த வரைக்கும் ஃபீனிக்ஸ் மாலில் இருந்த பிக் பஸாரில் தான் மாதம் மளிகை ஜாமான் வாங்குவோம். அங்கே இருக்கிற ப்ரைஸை கம்பேர் பண்ணுறப்ப டிமார்ட்டில் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். பிக் பஸாரில் இருக்கிற மாதிரியே ஹோம் அப்ளையன்சஸை தவிர இது எல்லா வகையான பொருட்களுமே இங்கே கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் க்ளோத்திங் செக்ஷன் இருக்கும். அங்கே எல்லா ட்ரெஸ்ஸஸுமே இருக்கும். நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ குக்கிங் சேனல் யாராவது வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல குட்டி கப்ஸு, பவுல்ஸு எல்லாமே இருக்கும். அந்த ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 11 rupees
13 ருபீஸ் இந்த மாதிரிலாம் நான் சென்னையில் பார்த்ததே கிடையாது. அப்படி நான் கம்மியாக வாங்கணுன்னா சென்னையில் பாரிஸ் கார்னரில் தான் போய் வாங்குவேன். கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸு எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே 15 to 20லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. மிக்சிங் பவுல்ஸு, காஃபி மக்ஸு இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லேயும் வெரைட்டிஸ்லேயும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஷைனீஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஷைனி. தேங்க்யூ.